ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பைஜூஸ் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை லாகின் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி யூடியூப் போட்டோன்னா நம்ம வந்து பைஜூஸை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். அதாவது இந்த டேப்பை வந்து ரீசெட் பண்ணிவிட்டு நார்மல் டேப் மாதிரி ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். ஆனால் இது ஒரு மைனஸ் என்னென்னா, இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் தான். ஸோ நிறைய லேட்டஸ்ட் ஆப் சப்போர்ட் பண்ணலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரௌசரில் போய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி, இது எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தீங்கன்னா பைஜூஸ் ஆப் ரீசெட் ஆகாது, ஏன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி ரீசெட் பண்ணுன்றதை சொல்கிறேன். இது பைஜூஸ் டேப் தான். ஸோ நல்லா பார்த்துக்குவோங்க. இந்த பின்னாடி வந்து இந்த பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆஃபாக ரீஸ்டார்ட்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படியே வந்து வால்யூம் அப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வால்யூம் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து மேலே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். வால்யூம் அப் பட்டன் வந்து செலக்ட்டு, வால்யூம் டவுன் பட்டன் வந்து ஓகே. ஸோ நம்ம இந்த ரிகவரி மோடுக்கு போகணும். ஸோ இப்போ நான் டவுன் இதை கொடுத்து ரிகவரி மோடுக்கு போகிறேன். ரிகவரி மோடுக்குள்ளே போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். யூடியூப்பில் யாரும் தமிழில் இந்த வீடியோ போட்ட மாதிரி தெரியல. சரி, இந்த ஆப்ஷன் வந்துட்டு நம்ம மொபைலில் பண்ணுற மாதிரி தான். அப்படியே டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். வைப்ரேட் அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட்டுன்னு இருக்கும். இதை வந்து டவுன் ஆரை வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி டேப்பில் பின்னாடி இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி ரீசெட் பண்ணதுனால நான் இப்போ பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.